ஒரு மனிதர், ஒரு புதிய சிந்தனை, ஒரு விளையாட்டின் வரலாற்றையே மாற்றியது. இன்று உலகம் முழுவதும் விளையாடப்படும் நவீன சதுரங்கத்தின் பின்னாலிருக்கும் அந்த மனிதர் யார் தெரியுமா? அவர்தான் வில்ஹெல்ம் ஸ்டெய்னெட்ஸ். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு சதுரங்கம் இன்று போல இல்லை. அது ஒரு திட்டமிட்ட யுத்தமில்லை, அது ஒரு வேகமான தாக்குதல் விளையாட்டு. ஆனால் ஒரு மனிதர் வந்தார். அவர் அனைவருக்கும் எதிராக நின்றார். அவர் கூறினார், சதுரங்கம் வெறும் தாக்குதல் அல்ல, அது சிந்தனை. அந்த மனிதர்தான் வில்ஹெல்ம் ஸ்டெய்னெட்ஸ். 1836ஆம் ஆண்டு பிராக் நகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஸ்டெய்னெட்ஸ் பிறந்தார். அவரது சிறுவயதில் உலகின் முதல் சதுரங்க சாம்பியனாகப் போகிறார் என்று யாரும் நினைக்கவில்லை. பின்னர் அவர் கணிதம் படிக்க வியன்னாவுக்குச் சென்றார். ஆனால் வாழ்க்கை அவருக்காக வேறு பாதையை தேர்ந்தெடுத்தது. வியன்னாவின் அமைதியான கஃபேகளில் சதுரங்க பலகையின் முன் ஒரு புதிய சிந்தனை உருவாகிக் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் வீரர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை நம்பினர்: தாக்குதல்தான் வெற்றி. ஆனால் ஸ்டெய்னெட்ஸ் கவனித்தார், தாக்குதல் மட்டும் போதாது, நிலைமை, அமைப்பு, பொறுமை, இவைதான் உண்மையான சக்தி. அவர் ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்கினார். முதலில் நிலையை வலுப்படுத்துங்கள், சிறிய முன்னேற்றங்களை சேகரியுங்கள், பின்னர் தாக்குங்கள். இந்த யோசனை பலருக்கு புரியவில்லை. சிலர் அவரை விமர்சித்தனர். ஆனால் போட்டிகளில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றபோது உலகம் மெதுவாக அவரை கவனிக்க ஆரம்பித்தது. 1886ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போட்டி நடந்தது. ஸ்டெய்னெட்ஸ் மற்றும் ஜொஹானஸ் சுக்கர்டாட் மோதினர். அது சாதாரண போட்டி இல்லை, அது உலகின் முதல் அதிகாரப்பூர்வ சதுரங்க சாம்பியன் போட்டி. அந்த போட்டியின் முடிவில் வில்ஹெல்ம் ஸ்டெய்னெட்ஸ் உலகின் முதல் சதுரங்க சாம்பியனானார். இன்று நாம் கற்றுக்கொள்ளும் சதுரங்கத்தின் அடிப்படை விதிகள்: பான் அமைப்பு, நிலைப்பாட்டு விளையாட்டு, சரியான நேரத்தில் தாக்குதல், இந்த எண்ணங்கள் அனைத்தும் ஸ்டெய்னெட்ஸ் உருவாக்கியவை. அவர் எழுதிய கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் சதுரங்கத்தை ஒரு கலை மட்டுமல்ல, ஒரு அறிவியல் என்று உலகிற்கு புரிய வைத்தன. வாழ்க்கையின் இறுதியில் அவர் பல சிரமங்களை சந்தித்தார். 1894ஆம் ஆண்டு அவர் தனது பட்டத்தை இமானுவேல் லாஸ்கரிடம் இழந்தார். 1900ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். ஆனால் அவரது சிந்தனை இன்னும் உயிருடன் உள்ளது. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான வீரர்கள் விளையாடும் சதுரங்கத்தின் அடித்தளத்தை அமைத்தவர் ஒரு சாதாரண மனிதர், ஒரு அமைதியான சிந்தனையாளர், வில்ஹெல்ம் ஸ்டெய்னெட்ஸ். சிலர் விளையாட்டை விளையாடுகிறார்கள், சிலர் விளையாட்டையே மாற்றுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் சுவாரஸ்யமான சதுரங்க கதைகளுக்காக எங்களை பின்தொடரவும்.